கொலோசியர் 2 உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்றெல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுக்குள்ளே இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அதுவும் மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஏனென்றால் தேவ தத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துறைத்தலங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைத்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானத்தினாலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழும்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்திலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துறைத்தலங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்து பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கணுக்காலும் கட்டுக்கால்களும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்தோடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறதென்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்ததாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. ஜெபம். கிருபையை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கொலோசியர் 2வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வில்
பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே, ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷங்களை கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தயவினாலும் எங்களை இம்மட்டும் வழிநடத்தின கர்த்தர், குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குகிற கர்த்தர். ஆண்டவரே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள ஆவியை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னும் பலப்பட அநேக தடுமாற்றங்கள், பாடுகள், பொல்லாதாவியின் கிரியைகள், முன்னோருடைய சாபக்கட்டுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தரே பலப்படுத்தும். நீதியின் வழக்கரத்தால் தாங்கி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தரே சந்தியும். ஆண்டவரே, குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்கப்படட்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே நீர் எல்லாரையும் பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். நீதியின் தேவன் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழி நடத்தும். ஆண்டவரே அப்பா, கடன் பரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். கடன் பர கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை தாரும். ஆண்டவரே, சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தரே பலப்படுத்தும். அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே அப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நீர் அவர்களை எழுப்பும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஒரு ஆத்மாய்கள் வெறுமையாய் போதும்படிய சித்தமல்ல கர்த்தாவே, அநேக தற்கொலை எண்ணங்கள், போராட்டங்கள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரையும் தொட்டு சுகமாக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ளே சமாதானமின்றி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் நீரே ஆளுகை செய்யும். எல்லா இக்கட்டுகளுக்கும் பொல்லாங்குக்கும் விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அநேக தடுமாற்றங்கள் ஆண்டவரே, இந்த தடுமாற்றங்கள் விலகும்படியாய் செபிக்கிறோம். நீதியின் தேவன் நீரே ஆளுகை செய்யும். ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கர்த்தர் கரம் கூடிருந்த எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இம்மட்டும் வழிநடத்தின எபினேசரே, இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர். நீதியின் தேவன் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஜெயமெடுக்க கர்த்தாவே விசேஷித்த ஞானத்தையும் பலத்தையும் கர்த்தரே கட்டளையிடும். ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னும் பலப்பட உம்முடைய நாம மகிமைப்பட சாட்சியுள்ள பிள்ளைகளாய் எங்களை வழிநடத்தும். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.